உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு எல்லாரும் ஏன் ஒருபோதும் கைவிட மாட்டீ. மீண்டும் ஒரு முறை. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. சேர்ந்து. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பாவென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பாவென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீ. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட. எல்லாரும் துதிச்சு ஆண்டவரை போற்றலாமா? அல்லேலூயா 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 உம்மை நம்பி உந்தன் பாதம்
உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாமா? நன்றி 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 நன்றி. எங்களுக்காக ரத்தம் சிந்தியதுக்காக நன்றி. எங்களுக்காக விழாவில் குத்தப்பட்டதுக்காக நன்றி. ரத்தமும் தண்ணீரும் வடிந்தோடியதுக்காக நன்றி. எங்கள் பாவங்களை கழுவியதுக்காக நன்றி. எங்களுக்காக பலியான செம்மறியோமுக்கு நன்றி. எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றுகளை திறந்ததுக்காக நன்றி. ஓ, இந்த ரத்தத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டதுக்காக நன்றி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் என்னை ஒருபோதும். விழுந்தால் படிடுவோம். இரக்கத்தின் மணி நேரத்திலே நம்முடைய எல்லா ஜெப கருத்துக்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக நம்பிக்கையில் வளர வரம் கேட்போம். உயிருள்ள ஆண்டவர் இதோ நம்மீது நம்பிக்கை வைத்து சாட்சியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவர் மீதுள்ள நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வளர வரம் கேட்டு நம்முடைய எல்லா ஜெப கருத்துக்களையும் அர்ப்பணித்து இருக்கின்ற ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுப்போம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த
எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒப்புரு அருட்சாதனம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனியும் யாராவது பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லை என்றால் பரிந்துரை ஆலயத்தில் ஒப்புரு அருட்சாதனம் வழங்கப்படுவதால் அப்படி யாராவது பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக நீங்கள் கடந்து சென்று இனி மீதமுள்ள நேரத்திலாவது நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய அன்போடு நினைவூட்டுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் 10 மணியிலே அருள் வாழ்வில் நிலைத்திருக்கிற வரம் கேட்போம். அருட்சாதன வாழ்வில் நிலைத்திருக்க அடிக்கடி திருப்பலியும் ஒப்புரு அருட்சாதனத்தில் கலந்து கொள்கின்ற வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவனது அருளில் நிலைத்திருக்கிற பொழுதுதான் ஆண்டவரோடு என்றும் பயணிக்க முடியும். ஆண்டவரே, என்றும் சிறிய சிறிய காரியத்தில் கூட உம்மை விட்டு விலகாமல் உமக்கு விருப்பமானவற்றை செய்ய வரம் கேட்டு இந்த முதல் 10 மணியிலே அருள்சாதன வாழ்வில் நாமும் நம் பிள்ளைகளும் நம் அனைவரும் வளர வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே மிக குறிப்பாக இறை பண்புகளில் இறை புண்ணியங்களில் வளர வரம் கேட்போம். தியாலஜிக்கல் வெர்ச்சுஸ், இறை அன்பு, இறை நம்பிக்கை, எதிர்நோக்கு என்னும் புண்ணியங்களில் வளர ஆன்மீக வாழ்வில் நாம் ஒவ்வொரு படியாக வளர்வது இறை புண்ணியங்களில் வளரும் பொழுதுதான் நமது நம்பிக்கை வாழ்க்கையும் ஆண்டவர் மீது உள்ள பற்றும் பிறரை அன்பு செய்யவும் எதிர்நோக்கோடு வாழ வரம் கிடைக்கும். இந்த 2வது 10 மணியிலே இறை புண்ணியங்கள், இறை அன்பு, இறை நம்பிக்கை, எதிர்நோக்கு என்னும் இந்த 3 புண்ணியங்களில் வளர வரம் கேட்போம். ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. இந்த 3 புண்ணியங்களில் வளர்வதற்காக நாமும் நம் குடும்பமும் அனைவரையும் நம் ஜெப கருத்துக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இறை புண்ணியங்களில் வளர நாம் ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே மிக குறிப்பாக பலவிதமான அடிமை நிலைகளில் வாழ்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதிலும் குறிப்பாக இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன், மொபைல் ஃபோன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி அல்லது ஏதாவது ஒரு சமூக வலைதளத்திற்கு இப்படி அடிமையாக படிக்காமல், பொறுப்பில்லாமல், வேலை செய்யாமல் பல நிலைகளில் இதற்கு அடிமையாக, இது போதைப் பொருளை விட மோசமான ஒரு அடிக்ஷன். இந்த காலகட்டத்தில் அநேக குழந்தைகள் முதல் முதியவர் வரை இதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிற காலகட்டம். அதனால் அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே மிக குறிப்பாக ஸ்க்ரீன் அடிக்ஷனுக்காக அதில் இருக்கிற பிள்ளைகள், அதில் இருக்கிற நபர்கள், நாம் ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுபட ஆண்டவரை போற்றி துதிக்கவும், நேரத்தை, இறைவன் தந்த நேரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்துவதற்காக இந்த 10 மணியிலே நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக அப்படிப்பட்ட நபர்கள் நம் குடும்பங்களிலோ நமக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்கள் எழுந்து நிற்கவும், அந்த நபர்களுக்காக பரிந்து பேசி நாம் ஜெபிக்க போகிறோம். நம் குடும்பங்களிலோ குழந்தைகளோ அல்லது யாராவது இப்படி நம் ஜெப வேண்டுதல்களை வைத்திருந்தால் அந்த நபர்களை எல்லாம், நம் பிள்ளைகள், ஒருவேளை சொந்த பந்தங்களில் இளையோராக இருக்கலாம், இரவெல்லாம் மொபைலை பார்த்துட்டு இருக்கிறது, போர்வை போத்தி மொபைலை பார்த்துட்டு இருக்கிறது, என்ன செய்கிறனே தெரியாமல் அதை ஏதோ பார்த்து, பாவம் இல்லை, அதற்கு அடிமையாக இருப்பதே என்ன, ஒன்றும் தப்புலாம் செய்யலை, அது பார்க்குறதே பெரிய தப்பு. கண் பார்வை இழக்கிற சூழல், சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாமல், பொறுப்புகளை எல்லாம் இழந்தவர்களாக இப்படி இருக்கிற நிலை ஏதேனும் நம் வாழ்வில் இருந்ததென்றால் நம்ம ஒவ்வொருவரும் மற்றவருக்காக ஜெபிக்க நின்று கொண்டிருக்கிறவர்கள் முதல் பாதியை நாங்கள் சொல்வோம். அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நிலையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கி காலையில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த 2 வாரமாக அந்த பையன் இதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறான். தவிக்கலாம் இல்லை, சாப்பாடு கூட வேண்டாம், ஆனால் இதில் விட்டு வெளியே வர மாட்டேன்றான். விட்டு விலகுவதற்கு தீயோன் கொண்டு வருகிற ஒரு சூழ்ச்சியாக நாம் இதை ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு எதிராக நாம் போராடணும். பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த நாளத்திலே அந்த இரக்கம் நம் ஒவ்வொருவர் மீதும், குறிப்பாக இளைய தலைமுறைகள் மீதும், குழந்தைகள் முதல் இளையோர் வரை, மேலுமாக எல்லா வயதினில் உள்ளவர்கள் யாரெல்லாம் இதற்கு அடிமையோ, மொபைல் ஃபோனுக்கு சும்மா எதையாவது பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு, அல்லது விளையாட்டுத்தனமாக எதையாவது பார்த்து கொண்டு நம் பொறுப்புகளை செய்யாத அளவிற்கு அடிமைப்படுத்துகிற இந்த அடிமை நிலையிலிருந்து விடுதலைக்காக ஆண்டவரின் இரக்கத்தை நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நபர்களை, இடங்களை, மாநிலங்களை ஒப்புக்கொடுப்போம். பல்வேறு இடங்களில் அதிக மழை காரணமாக வீடுகள் இடிந்து விழுகின்ற நிலைமை, அல்லது சுகாதாரமற்ற தன்மை, பலவிதமான நோய் நொடிகளுக்கு அடிமையாக இருக்கிற பல நிலைகளில் பாதிக்கப்பட்ட அநேக ஏழை மக்கள் இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே எல்லா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கரங்களை விரித்த வண்ணமாக காலநிலைக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல மழை நமக்கு கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் வீடுகள் இல்லாமலும் தெருவோரங்களிலும் சாலைகளிலும் மழை வெள்ளத்தினால் வந்த பலவிதமான நோய் நொடிகளுக்கும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற, வீடுகளை இழந்த, விவசாயத்தில் இழப்பை சந்தித்த, பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டு மனமுடைந்து போன எல்லா நபர்களையும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுவோம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். விழுந்தால் படிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே மிக குறிப்பாக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய கருத்துக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கல, மாறாக இங்கு வந்திருக்கிற மற்றவருடைய கருத்துக்களை மனதில் கொண்டு வந்து முழந்தால் படிடுவோம். முடியவில்லை என்றால் அமர்ந்து கொள்ளுங்கள், நிற்க வேண்டாம். இந்த 10 மணியில் நாம் ஜெபிக்கிறோம். நமக்காக அல்ல, இங்கே வந்திருக்கிற மற்ற அனைவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும். இறை திருவுளம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை விட மேலான கருத்துக்களோடு, வருத்தத்தோடு, மனமுடைந்து வந்திருக்கிற மற்ற அனைவரையும் ஒப்புக்கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களுக்காக ஆண்டவரது இரக்கத்தை நாம் நாடுவோம், பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும்
இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அதனுடைய இந்த இரண்டாவது பகுதியில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கலாமா? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. சேர்ந்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மீண்டும் ஒரு முறை. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து வந்தீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஐயா காலமெல்லாம் காத்து வந்தே, ஐயா காலமெல்லாம் காத்து வந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. இந்த நெஞ்சு பகுதியில், அதாவது நெஞ்சுக்கு கீழே வயிற்று பகுதியின் மேலே ஒரு வித்தியாசமான ஒரு அன்ஈஸி ஃபீலிங் இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுங்க. வயிற்றில் மேல் பகுதியில் ஒரு வித்தியாசமான உணர்வு, ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உங்களிடமிருந்து அகற்றப்படுகிறது. Be removed in the name of Jesus and may the healing of the heavenly Father come down. இயேசுவின் நாமத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive your healing in the name of Jesus. மகனாக மகளாக அப்பா வென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உந்தன் பாதம்
உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். செக் பண்ணி பாருங்க, வயிற்று பகுதியில் பிரச்சனை இருந்தவங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க, சுகமாயிடுச்சுன்னா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. வயிற்று பகுதியில், நெஞ்சு, இதயத்துக்கு கீழே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஜீரணம் இல்லாத பிரச்சனை இருந்தவர்கள் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நாமத்திலே இப்பொழுது சுகம் வந்திருக்கிறது. ஆமென். சந்தோஷத்துடன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாட்சி சொல்லுங்க. யாருக்கு சுகம் அடைச்சிருக்கு? எத்தனை நாளா இருந்த இந்த பிரச்சனை? 3 மாசமா இருக்கு. இருந்ததா இல்லையா? இப்ப இல்ல. எப்ப போச்சு? இப்பதான் போச்சு. எவ்வளவு நேரத்துல போச்சு? ஒரே நொடி பொழுதுல போச்சு. நன்றி செலுத்தலாமா? நன்றி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதயத்துல ஒரு விதமான படபடப்பு, அதாவது ரிலாக்ஸா இல்லாம, ஒரு நிம்மதியா இல்லாம, எப்போதாலும் இதய படபடப்போடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சரண்டர் இட் நவ், சரண்டர் இட் நவ். உங்களுடைய அந்த கலக்கங்கள், உங்களுக்கு இருக்கிற பயங்கள், குறிப்பாக குழந்தைகளை பற்றி இருக்கிற பயங்கள், குடும்பத்தை குறித்த கவலைகள் எல்லாவற்றையும் இயேசு இப்பொழுது அகற்றுகிறார். In the name of Jesus, may every anxiety be removed. Be removed in the name of Jesus. Be filled with peace. இயேசுவின் சமாதானத்தில் நிரம்புங்கள். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு தருகிறார். உலக கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சமாதானத்தை பெற்றுக்கொள். இனி உன் இதயம் அப்படி படபடப்பு அடைவது இல்லை. உன்னுடைய அந்த டென்ஷன், அந்த விதமான ஒரு anxiety இனி உனக்கு வருவது இல்லை. ஆண்டவர் உனக்கு விடுதலை தந்திருக்கிறார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். செக் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி மனபாரத்தோட வந்தவங்க ஆண்டவங்களை தொட்டிருந்தா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சிஸ்டர், எவ்வளவு நேரமா இது இருந்தது ஆங்ஸைட்டி? மகனை நினைச்சு ரொம்ப ஆங்ஷியஸா இருந்தேன், ஆங்ஸைட்டியா இருந்தது. இப்ப அது இல்ல. The Lord has taken it away. கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். ஆமென். ஹalleluya. வேற யாருக்கு? வேற யாருக்கு? சொல்லுங்க பிரதர், எத்தனை நாளா இருக்கு? கொஞ்ச நாளாவே இருக்கு. ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது, படபடப்பு இருந்தது, பிள்ளைகளை குறிச்சு இருந்தது. இப்ப இருக்கா? ஏன் இல்ல? இயேசு எடுத்துட்டார். ஹalleluya. நாங்க ஜெபிச்சதுல ஒண்ணு இல்ல பிரதர், அவர் செய்ய வல்லவர். ஹalleluya. ஹalleluya. கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உன்னை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ கைவிட மாட்டேன். எங்க எனக்கே கேட்கல, அவருக்கு கேட்கணும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்சர் நோய், அல்சர் நோயினால் அவதிப்படுகிறவர்கள், வயிறுல என்ன சாப்பிட்டாலும் ஒரு விதமான எரிச்சல், குறிப்பா இந்த ரைட் சைடுல அந்த வலி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்சர் நோயினால் அவதிப்படுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்க அல்சர் நோயையும் குடல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் இப்பொழுது அற்புத சுகம் உங்களுக்குள் இறங்கி வருகிறது. I remove every problem of the stomach,
every indigestion, every problem with the gut, every problem with the intestine, I remove in the name of Jesus. Amen. May the healing presence of God come into you. Amen. Hallelujah. Receive it, receive it. இயேசுவின் நாமத்தினாலே Hallelujah. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள், Hallelujah. பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சுகத்தை. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். செக் பண்ணி பாருங்க. அல்சர் இருந்தவங்க செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் கரவொளி கை தூக்கி சாட்சி சொல்லுங்க. வயிற்று பகுதியில், இன்டெஸ்டைன்ல, கட்ல அஜீரணம் ஆகிய பிரச்சனைகளால கஷ்டப்பட்டவங்க செக் பண்ணீங்களாமா? எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருக்கு? ரொம்ப நாளா இருக்கு. இப்ப இருக்கா? என்ன பண்ணும்? வலி இருந்ததா? எதுவுமே செரிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப செரிமானம் ஆனது உணர்றீங்க. கம்ஃபர்டபுளா இருக்குது. முந்தி இருந்த அந்த எரிச்சல், அந்த இது எதுவுமே இல்லை. எதிர்கழிச்சல் எதுவுமே இல்லை. யாரம்மா சரி பண்ணது? ஹல்லேலூயா. Hallelujah. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். கிட்னி, யூரினரி பிளாடர், யூரின் போற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது அவர் சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கிட்னி சம்பந்தப்பட்ட இடங்கள், யூரினரி பிளாடர், யூரினரி ட்ராக், வாஸ் டிஃபரன்ஸ், இந்த இடங்களில் பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷனோடு கஷ்டப்படுகிறவர்கள் இப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. In the name of Jesus, I remove every infection. Amen. In the name of Jesus, I remove every infection, every inflammation, every pus particle from your kidneys, from your urinary tract, from your bladder, from your genitals, from your vas deferens, from every nerve that is in that place. Be healed in the name of Jesus. Amen. Hallelujah. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. யூரினரி ப்ராப்ளம், கிட்னி பிரச்சனைகள், வலிகள்னால ஒரு மாதிரி நிற்க முடியாது கஷ்டமாக இருக்கிறவங்க, யூடிஐ மாதிரி பிரச்சனைகளோடு யாராவது கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Do not be afraid, do not feel. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. In the name of Jesus. கரவொலி எழுப்பி 2 பேர் சாட்சி சொல்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. இப்ப கம்ப்ளீட்டா கியூர் ஆனது உணர்றீங்களாமா? செக் பண்ணி பாத்தீங்களா? Praise the Lord. Hallelujah. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகனாக மகளாக அப்பா வென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. உரிமையை எனக்கு தந்தே. அப்பா உரிமையை எனக்கு தந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த நேரத்துல வீட்டுல படுத்த படுக்கையா கிடக்கிற ஒருத்தரை அந்த முதுகுல
படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால சின்ன சின்ன புண்கள் கூட ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவர் இப்பொழுது அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுறார். அவங்க எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இங்கே இருக்கலாம், இல்லாட்டி அது இதில் இந்த டெலிவிஷன் மூலமாக அவர்களை போய் சேர்றதாக இருக்கலாம், ஒருவேளை இங்கே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட அவங்கள உயர்த்துங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்களால எழுந்திருக்க முடியல, முதுகு சம்பந்தப்பட்ட ஏதோ பிரச்சனை போல் தெரிகிறது, அந்த முதுகுல புண்கள் இருக்கிறது ஆண்டவர் காட்டுறாரு. In the name of Jesus, in the name of Jesus, the Lord is taking away everything. தேவையில்லாத எல்லாமே அவருடைய வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனமும், இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபங்களையும் அந்த நபரினுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆமென். Let that person be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகம் தொடட்டும். இப்பொழுதே oh mark this time, they are healed by the power of God. இந்த நொடி பொழுதே சுகத்தின் வல்லமை அவர்களுடைய நரம்புகளுக்குள் பாய்ந்து செல்கிறது. சுகத்தின் வல்லமை அந்த எலும்புகளுக்குள் பாய்ந்து செல்கிறது. சுகத்தின் வல்லமை அந்த குடும்பத்துக்குள் பாய்ந்து செல்கிறது. Oh, we thank you. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை சாட்சி சொல்ல மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை தொட்டாருன்னா நீங்க சாட்சி சொல்லணும். இது ஆண்டவருக்கு மகிமையாய் உயரும். ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். வெளிநாடு குறித்த ஏதோ ஒரு கவலை, வெளிநாட்டில் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை குறித்த ஒரு கவலை, வெளிநாட்டு போக வேண்டிய பிள்ளையை குறித்த ஒரு கவலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் நடக்க வேண்டிய காரியம் ஒன்று நடக்க வேண்டும் என்ற கவலையாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ உள்ளபடியே ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் குடும்பம் எங்கே இருந்தாலும் என்னுடைய அரவணைப்பிலிருந்து அவர்கள் வெளியே போவது இல்லை. நான் உன்னோடு இருப்பதினால் உன் வாழ்நாள் எல்லாம் எந்த மனிதனும் உம்மை எதிர்த்து நிற்கிறதில்லை. கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சு காட்டினது எதுக்குன்னா உங்களுடைய விசுவாசம் வளரணுன்றதுக்காக தான். இங்கே சாட்சி சொன்ன யாரும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். உங்கள் கண்களுக்கு முன்னாடி உங்கள் நண்பர்களை, உங்களோடு இத்தனை நாட்கள் ஜெபிக்கிறவர்களை தொட்டிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதை செய்ய விரும்புகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் நீங்கள் எனக்குள்ளே வாங்க, என் வீட்டுக்குள்ளே வாங்க, என் குடும்பத்துக்குள்ளே வாங்க, என் பொருளாதாரத்துக்குள்ளே வாங்க. என் வீட்டில் இருக்க சூழல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அதை பற்றி கவலைப்படலாம் ஆண்டவரே. இங்கே வந்தால் நான் என் பிரச்சனையை பார்க்கல, உங்களை மட்டும்தான் பார்க்குறேன். நீங்கள் வந்தால் எல்லாம் சரியாகும்னு தெரியும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் நோய்களை ஒப்பு கொடுங்க, வேதனையை ஒப்பு கொடுங்க. வயிற்று பகுதியில் யாருக்கோ புண்ணு இருக்கிற மாதிரி ஆண்டவர் காட்டுறாரு, சீல் வடிகிற மாதிரி காட்டுறாரு. அந்த சீல்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து விட விரும்புகிறார். அர்ப்பணிங்க, ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுங்க. உடம்புல நிறைய இடங்களில் கட்டி, இது ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருக்குமோன்னு உங்களுக்கு பயமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, அது கொழுப்பு கட்டி கூட இல்லை, அது சாதாரண முடியால் ஏற்பட்டிருக்கிற கட்டியாக கூட அது மாறும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எந்த விதமான கட்டியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் அதை இப்பொழுதே ஒரு நொடி பொழுதில் காணாமல் போக செய்ய முடியும். விசுவாசத்தில் சரண்டர் பண்ணுங்க. எத்தனையோ பேர் உங்களுக்காக ஜெபிங்கன்னு கேட்டிருக்காங்க, அவங்களையும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நீங்க இங்கேருந்து வெளியில போகும்போது பரிபூர்ணம் பெற்றவர்களாக, சுகம் பெற்றவர்களாக, தைரியம் பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக தான் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும். உங்களை ஆண்டவர் இங்கே கூட்டிட்டு வந்தது எதுக்காக தெரியுமா?
அவர் திருமுனையில் தூயவராகவும் மாசற்றவராகவும் இயேசுவின் சாயலுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றவும், நம்மை புனிதமாய் மாற்றவும், நம்மை பரிசுத்தராய் ஆக்கவும், வாழும் பொழுதே ஒரு புனிதராய் நம்மை வாழ வைக்கதான் ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்தார். நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரால் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க, 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 சரண்டர் பண்ணுங்க. In the name of Jesus, in the name of Jesus, receive your miracle. இயேசுவின் நாமத்தில் உங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி சொல்லி, ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி விசுவாசத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. கட்டிகள் மறைஞ்சிருக்குதான் செக் பண்ணி பாருங்க. நோய்கள் தீர்ந்திருக்குதான் செக் பண்ணி பாருங்க. ரேஷஸ் போயிருக்குதான் செக் பண்ணி பாருங்க. ஸ்கின் ப்ராப்ளம் மாறி இருக்குதான் செக் பண்ணி பாருங்க. காலில் இருந்திருக்கிற அந்த ஸ்கின் பிரச்சனை மறைந்து போயிருக்குதான் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்திருக்கிறான்னு செக் பண்ணி பாருங்க. உங்கள் மனதில் இருந்த பாரங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்திருக்கிறா செக் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி சாட்சி கொடுக்கிறவர்கள் மட்டும் கையை தூக்கி ஆண்டவருக்கு சாட்சி கொடுங்க. ஆண்டவர் தொட்டிருக்கிறார், எனக்கு சுகமாக்கி இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறவர்கள் கை தூக்குங்க. கை தூக்கி கை தூக்கி கை தூக்கி கை தூக்கி கை தூக்கி நான் சாட்சி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒருவர் 1, தேங்க்யூ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 11 பேர் கைகளை உயர்த்தி இருக்கிறத பாக்குறேன். மற்ற பேர் நீங்க உயர்த்திருக்கீங்கன்னு தெரியல. நல்லா உயர்த்தலாமே கையை, நல்லா உயர்த்தினா தானே தெரியும். ஆண்டவருக்கு மகிமை தானே, ஆண்டவருக்கு மகிமை தானே. என் ஆண்டவர் தொட்டார், என்னை சுகப்படுத்தினார், என் பாரங்களை எல்லாம் அகற்றினார், எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு சாட்சி சொன்னீங்களே, உங்கள் சாட்சியை ஆண்டவர் கௌரவப்படுத்தி உயர்த்துகிறார். மகனாக மகளாக அப்பாவென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி, அப்பா உரிமையை எனக்கு தந்தி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. ஒரு சில பேர்லாம் எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறீங்க. உங்களுடைய முட்டிகளுக்கு ஆண்டவர் இப்பொழுது பலத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். தைஸில் கால் தைல பிரச்சனை, தொடைகளில் இருந்த அந்த கிராம்ஸ், மசில் கிராம்ஸ், தொடைகளில் இருந்த வலிகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். இதோ வெரிகோஸ் வெயின்ஸ் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது வெரிகோஸ் வெயின்ஸ்லேருந்து விடுதலை தருகிறார். சந்தோஷத்துடன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லமா, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள், ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. அச்சாரமாய் நீரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே, ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ,
ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. நான் சொல்ற இந்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்வீங்களா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் கேட்ட இறை வார்த்தை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் நிலைத்திருக்க செய்யும். இந்த இறை வார்த்தை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களுக்கு கற்றுத்தருவதாக, எங்கள் ஊனியல்பின்படி வாழாமல் உமது ஆவியின் வல்லமையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை ஆசீர்வதியும். என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தாரையும் என்னை சார்ந்த எல்லாரையும் இங்கு கூடியிருக்க ஒவ்வொருவரையும் உமது கைகளில் அர்ப்பணிக்கிறேன். உமது சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும். உமது சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு ஏற்புடையவராய் நீரே மாற்றியருளும். உமது மாட்சியில் நாங்கள் பங்கு கொள்ள செய்யும். நாங்கள் உயிர் வாழும் போதே இந்த உலகில் இருக்கும் போதே புனிதர்களின் கூட்டத்தில் உறுப்பினர்களாய் இருக்கவும் உமது அன்பின் குடும்பத்தில் அங்கத்தினராய் இருக்கவும் இயேசுவே உமது திரு உடலின் உறுப்புகளாய் இருக்கவும் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த மகிமையையும் அந்த மாண்பையும் நாங்கள் மறந்து விடாதபடி எங்களை ஆசீர்வதியும். எங்களை பலப்படுத்தும். உலகெங்கும் உமது நாமத்துக்கு சாட்சியாக எங்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமென். அனைவரும் முழங்காலிடுவோம். மாண்புயரு அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் அருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும்
பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உண்மைகளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். என்றென்றும் தந்தையோடு தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த அரசு புரிகிற உம்மை மன்றாடுகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் காணிக்கை போடும் பொழுது நிறைய பேருடைய ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸில் ஆண்டவர் கரத்தை வைத்திருக்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் பொருளாதார பிரச்சனைகளோடு, கடன்களோடு, கஷ்டங்களோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசிங்க, த லார்ட் ஹஸ் டேக்கன் அவே. அந்த பாரங்களை எல்லாம் ஆண்டவர் அகற்றி இப்பொழுது உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஏரியாவில் விடுதலை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் இந்த விடுதலையை கொடுக்குறாருன்னா, நீங்கள் நிறைய ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஏன் உங்களுக்கு சுகத்தை தராருன்னா, நீங்கள் இன்னும் நிறைய ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வெள்ளத்தை தரார். நிறைய பேர் வித்தியாசமான நோய்களோடு வந்திருக்கீங்க. ஒரு சில நோய்கள் நான் சத்தமாக சொல்லலை. த லார்ட் ஹஸ் ஹீல்ட் யூ ஆல்ரெடி. நீங்கள் நன்றி செலுத்துங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபாதர்கிட்ட வந்து உங்களுடைய சாட்சிகளை சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் வெறுங்கையாக இன்றைக்கி திரும்பி போவது இல்லை. நம்புறீங்களா? நல்ல ஒரு வளர்த்த கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்த தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது.
என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை, நீங்கள் ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற கண்கள்லாம் உங்களை ஆண்டு வாயை பொளந்து பார்க்கும். நீங்கள் அதை விட்டு உலகத்தை பார்த்தீங்கன்னா ஐயோன்னு பார்க்கும். ஆசீர்வாதமாக இருங்கள். எங்கள் ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் எங்களுக்காக ஜெபிங்கள். காட் bless you.